அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் சிறப்பு கலைஞர்கள் சங்கமத்தோடு இணைந்திருக்கின்றோம். சிறப்பு கலைஞர்கள் சங்கமத்தில் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் ரவி திருஞான சம்பந்தர் அவர்கள். ஹாயில்புரோன் நகர், ஏர்மனி ஹாயில்புரோன் நகரிலிருந்து. வணக்கம் ரவி. வணக்கம் தேவான. நீங்கள் இந்த கலைஞர்கள் சங்கமத்தோடு இன்று சிறப்பாக இணைந்திருக்கின்றீர்கள். துப்பறியும் நாவல்கள் 6 மொழியில் வெளியிடப்பட இருக்கின்றது. அதில் நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள். முதலில் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் இந்த உரைக்குள் செல்வோம். நான் ரவீன் திருஞான சம்பந்தர். ஜெர்மனியில கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு மேலாக வாழ்கிறேன். இங்கே ஒரு டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டராக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 4 சிறுகதைகள், கவிதைகள் எழுதியிருக்கிறேன். இப்ப சினிமா விமர்சனங்கள், நூல் விமர்சனங்கள் செய்திருக்கிறேன். அதை விட நாடகங்கள்லயும் எனக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. அண்மையில ஜெர்மனியில தயாரிக்கப்பட்ட நாளைய மாற்றம் திரைப்படத்திலையும் ஒரு பாத்திரம் ஏற்று நடித்திருந்தேன். துப்பறியும் நாவலுக்குள் நீங்கள் எவ்வண்ணம் நுழைந்தீர்கள் என்பதை பற்றி கூறிக்கொள்ளுங்கள். தியானோடு எனக்கு இருந்த நட்பு மூலம்தான். தியானுடைய நட்பு எனக்கு சில எத்தனை வருடம் என்று ஞாபகம் இல்லை. ஒரு நாடக பட்டறை உண்டு அவருடைய நாடக அமைப்பால பிராங்க்ஃபோர்ட்டில் ஒழுங்கு செய்திருந்தார். அப்பொழுது நான் இங்கே காயல்புரம்ல இருந்து போயிருந்தேன். கன பேர் ஜெர்மனியிலிருந்து நிறைய பேர் அங்கு பங்கு பெற்றிருந்தோம். எங்களுக்கு அந்த பட்டறையை நடத்தியது அண்ணன் பொன் ராஜான்னு சொல்லி சுவிஸ்ல இருக்கிறவர் ஒரு நாடக ஆசான். அவர் ஏசி தாசியுடைய மாணவர். அந்த துகள் அமைப்பு அவர் உருவாக்கும் போது நானும் அதற்கு அந்த துகள் அமைப்பின் ஒரு அங்கத்தவனாக நானும் இருக்கிறேன். இந்த துகள் அமைப்பு சிறுகதை போட்டிகள் அதில் எல்லாம் வச்சு நடத்தி கொண்டிருக்கேன். ஆனா இந்த துப்பறியும் நாவல் 25 பேர் சேர்ந்து செய்யணும் என்ற யோசனை அவர்கிட்ட வரும்போது நானும் ஒரு பங்காளியாக இதில் ஈடுபடுகிறேன் சொல்லி நான் அவரோடு சொல்லி அந்த காரியம் பூர்த்தி அடைந்து விட்டது. அச்சில் இருக்கின்றது. 13ஆம் தேதி வெளியிட போகின்றோம். நல்லது. இதற்குள் உங்களுடைய கதையும் ஒன்று அதில் துப்பறியும் கதையாக இருந்தது என்று சொல்லி குத்தியானவர்கள் அறிய தந்தார். அப்படியா பார்க்கின்ற பொழுது அந்த துப்பறியும் கதை ஒரு தொடராக ஒருவர் ஆரம்பிக்க அந்த கதையை தொடர்ந்து தொடுத்து செல்கின்ற விடயமாக அமைந்திருந்தது. இதில் நீங்கள் உங்களுடைய பகுதியை எழுதும் போது உங்களுக்கு ஏற்பட்ட சிறப்பு சிந்தனை என்னன்னு சொன்னா, ஒரு கதையை எழுதுறது தனி ஒரு ஆள் தான் கதை எழுதுவார். ஒவ்வொரு நிறைய கதைகள் நாங்க வாசிச்சிருக்கிறோம். சங்கையாளியனோ இல்லாட்டி இங்க ஐரோப்பால வாழும் பல எழுத்தாளர்கள் தமிழகத்திலே ஒவ்வொருத்தர் தான் எழுதுவோம். அவைகளுக்குள்ள இருக்கிற கற்பனைகள், தங்களுடைய அனுபவங்கள். உதாரணத்துக்கு சங்கையாளியனை வச்சு எடுத்தோம்னு சொன்னா, அவர் வாடைக்காட்டு கதை எழுதைக்குள்ள நெடுந்தீவன் இடத்துல போய் வாழ்ந்திருக்கிறார். அதே மாதிரி கொழும்பு வச்சுன்னு சொல்லி ஒரு நாவல். அப்ப அதை அவர் அங்க வாழ்ந்து தன்னுடைய அனுபவங்களை இப்ப இதுலயும் எங்களுடைய அனுபவங்களை நாங்களே எழுதி கொண்டு போக இயலாது. என்னன்னு சொன்னா 25 பேரும் எழுதுறது அப்படி ஒரு தொடர்ச்சியா வரணும். அப்ப இது தியானோட காய்கைகள் சொல்லுவார், இது மணல்ல கயிறு தெரிக்கிற வேலை மாதிரின்னு சொல்லி. உண்மையில அதுதான் அப்படித்தான். இது சொன்ன ஒரு மரத நோட்டை பட்டியை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, தடியை கொண்டு தருவார், அதை வேண்டி கொண்டு அடுத்தவர் ஓடுவார், அதுக்கு அடுத்தவர் அங்க ரெடியா இருப்பார், அதை வேண்டி கொண்டு ஓடுவோம். இது கண்டுபாட்டு கொடுவினோம். இது எந்த திசையில எங்கு வருது ஒண்ணுமே தெரியாது. அப்ப இதை கோர்க்கிறதுன்றது உண்மையில மிகவும் சிக்கலான விஷயம். உண்மையில ஒரு சவால், பயங்கர சவால். அதுக்காகவே நாங்க ஒரு திருத்த குழுவை நாங்க அமைச்சிருந்தோம். நாங்கள் சமூக நாவலை எழுதலாம், அதுல ஒரு வகைதான் துப்பறியும் நாவல். அப்ப இப்ப துப்பறியும் நாவலை எழுத போற நாங்க முக்காவாசி பேர் நாங்கள் எழுத்துல அனுபவம் உள்ள ஆக்கள், வாசிக்கிற ஆக்கள்லாம் எழுதியிருக்கோம். ஆனா இதுல முதல் எழுதுற ஆக்களும் இருக்கணும் ஒரு சில பேர். இது உண்மையில மிக மிக சவாலான ஒரு விஷயம். தமிழகத்தில இருந்து ஒரு 9 பேர், இலங்கையில 5 பேர், ஜெர்மனியில ஒரு 5 பேர், டென்மார்க்ல ஒரு ஆள், ஹாலண்டுல 3 பேர், இப்படி நோர்வேல 2 பேர், இப்படி எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு நாவல் தான் இது. ஒவ்வொருத்தருக்கும் தங்கட அனுபவங்களை வச்சுக்கொண்டு கதையை கொண்டு வருவேனாம். பிறகு அந்த கதையை நாங்க திருத்த போய்கள். உதாரணத்துக்கு நாங்க எடுத்துக்கணும் சொல்லுவோம், ஒரு படத்தை சினிமாவை பற்றி நாங்க கதை கேட்கல சொல்லுவோம். அந்த சினிமா எடுக்கிறவர் எடிட் பண்ண வெளிக்கிட்டாருன்னு சொன்னா படத்தை வெட்டவே மனம் வராது. ஏன்னா ஒவ்வொரு காட்சியும் பார்த்து பார்த்து ரசிச்சு எடுத்திருப்பார். எடிட்டர் போய் வெட்ட வெளிக்கிட்டோன்னு அவருக்கு கவலையா இருக்கும். அதால ஒரு 3ஆம் ஆள் தான் அந்த எடிட்டரா வேலை செய்யணும். இங்க நாங்க தான் அதை எடிட் பண்ண போறோம், நாங்க தான் அதெல்லாம் செய்கிறோம். அப்ப எழுதினவருக்கு பெரியான வேதனையான உப்புல கஷ்டப்பட்டு நான் எழுதினா இதை பட்டுறீங்களே இதுன்றீங்க. அவையில்தான் நாங்க சொல்றது, இப்படி மாத்தினா இது நல்லா இருக்கும் என்று சொல்லி அதை சொல்லி அவைகளே தருவினோம். ஒரு சில விஷயங்களை நாங்களும் டிப்ஸ்கள் கொடுப்போம். நாங்களும் அதே நேரம் எங்களை நாங்களே படிச்சு கொள்ளுவோம். இது
ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள். இப்பொழுது நீங்கள் அந்த குழுவிலும் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த குழுவில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் என்ன, அல்லது அதில் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன? கற்றுக்கொண்ட விடயங்கள்னு சொன்ன நிறைய சொல்லலாம் என்னால. வித்தியாசமான ஆக்கள், உங்கிற மனநிலைகள், செயற்பாடுகள், எங்களுடைய அனுபவங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு விதமான அனுபவங்கள். நாங்க ஒரு ஒரு 25 பேர் சேர்ந்து ஒரு நாவல் எழுதைக்குள்ளேயே இவ்வளவு ஒரு சிக்கல்கள் உருவாகுது என்று சொன்னா, இவ்வளவு பெரிய பாரிய வேலையில எல்லாம் எப்படி எல்லாம் செய்திருப்பாங்கன்னு யோசிக்க வைக்கும். ஆனா இந்த மனிதர்களோட நாங்க பழகி ஒரு அமைப்பாக ஒரு காரியத்தை நாங்க கொண்டு போய்க்குள்ள வர சவால்களை எப்படி நாங்க சமாளிக்கலாம். அடுத்தது சில பேர் வந்து அவசரப்படுவினோம், என்ன அவசர கொடுக்கல் மாதிரி டக் டக்குன்னு வார்த்தைகளை விடுவினோம். இன்னொருத்தர் வந்து அமைதியா கொண்டு போவினோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்புகள் இருக்கும். அது மாதிரியான ஒரு இதுதான். இப்ப பலதரப்பட்ட நகரங்கள், பலதரப்பட்ட நாடுகள்ல இருந்த மக்கள் ஒன்று சேர்ந்து நாங்க இந்த காரியத்தை செய்கிறோம். அனுசரிச்சு போறதும், எங்களுடைய கருத்துக்களை அனைத்தருவா முன்வைக்கிறதும், அது அந்த கருத்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாட்டியும் அதை பக்குவமா சொல்றது, அடுத்தது சகிப்புத்தன்மையும், பலதரப்பட்ட அனுபவங்கள். அடுத்ததா நாங்க இப்படி ஒரு காரியம் செய்யக்குள்ள என்னென்ன செய்யணும் என்ற ஒரு படிப்பினை, உண்மை அனுபவங்கள். அப்படியானால் இதை ஓட்டி சென்ற மாலுடி எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் தியான் அவர்கள் என்பதையும் நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ளணும். உண்மையிலேயே உண்மை ஒரு விடயத்தை சாதாரணமாக ஒரு கதையை எழுதுவதென்றால் ஒருத்தர் எழுதிட்டு போவதாக இருந்தாலே பல சிக்கல்கள். ஆனால் பலரை இணைத்து 25 பேரை இணைத்து அந்த கதை நகர்வு வடிவாக இருக்க வேண்டும். சிரமங்கள் என்பது மிக ஆளுமையான சிரமங்களாக இருக்கும். அது போக நீங்கள் கூறியது போல உங்களுடைய அந்த ஆய்வுக்குழு கூட நிச்சயமாக அதுவும் ஒரு மிக சிரமத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும். அதோடு நீங்கள் இதை கொண்டு சென்றிருந்து எல்லோருமாக அதை பணியை நிறைவாக்கி புத்தகம் பதிப்புக்கு ஏற்றப்பட்டிருக்கின்றது கூட சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. புத்தகம் வர இருக்கின்றது. இந்த புத்தகத்தில் உங்களுடைய பணியும் இருக்கின்றது, பலருடைய பணிகள் இருக்கின்றது. இணைந்து மொழிபெயர்ப்பாளர்கள் 6 பேர் அவர்கள் என்று சொல்லி எல்லோரும் பல இணைவாக இதை உருவாக்கி இருக்கின்றீர்கள். எல்லோருடைய இணைவாலும் இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இணைவு என்பது உங்களுக்கு கலை உலகில் எல்லோரும் கலைத்துறை சார்ந்தவர்கள் இணைந்து கொள்ளும் போது நண்பர்களாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கூட இருக்கின்றது. இந்த பக்கங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? ஜெர்மனியில பல நிகழ்ச்சிகள், பல அமைப்புகள் இருக்குது. இலங்கை தமிழர்களும் தனியாகவும், தமிழக தமிழர்கள் தனியாகவும் அமைப்புகளை வச்சு நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதுல வந்து எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம். நாங்க இது ஒரு ஒற்றுமையை அவங்களுக்கு கொண்டு வந்திருக்குது. இந்த இணைவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்றோம், புதிய நண்பர்களை உருவாக்கி இருக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கேன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த கதை வந்து என்ன துப்பறியும் கதை தானே. அதால இது வந்து ஒரு அனுபவத்தை மக்களுக்கு தரும். இது வந்து என்ன படிப்பினை தரும் இந்த கதை என்று சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தின் மூலம் மக்கள் ஏதாவது ஒரு படிப்பினைய பெறுகிற மாதிரி தான் இது. எழுதியவர்களுக்கும் படிப்பினையாக இருக்கின்றது அதை கற்றுக்கொள்வதற்கு. அது போன்று படிப்பவர்களும் ஆர்வமாக படிப்பதன் மூலம் இந்த எழுத்துலகில் புதுசாக வருகின்றவர்களுக்கும் ஒரு முன்னேற்றமாக அவர்களை ஊக்குவிப்பதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அந்த வகையிலே சிறப்பு. இந்த துப்பறியும் நாவல் 6 மொழிகளில் வெளிவர இருக்கின்றது. இப்பொழுது அண்மையில் பிராங்க்போர்ட் நகரில் வெளிவர இருக்கின்றது. இந்த வெளியீட்டை பற்றி அழைக்கின்ற பொழுது நாம் அழைக்கப் போகின்றீர்கள் என்று உண்மையில இந்த நிகழ்ச்சி நிறைய மக்கள் வர வேண்டும். இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த முயற்சி, இந்த வெளியீட்டுல பங்கு பெற்றதுக்கும் நிறைய மக்கள் வர வேண்டும். இந்த தொலைக்காட்சியின் மூலம் இதை உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். ஜெர்மனிக்குள்ள இருக்கிறவர்கள் நீங்கள் வர வேண்டும், வந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இது ஒரு கன்னி முயற்சி. இதற்கான உழைப்பு நாங்கள் வச்சிருக்கிறோம். வந்து நாவலை வாங்கி படிக்க வேண்டும், கருத்துக்களை சொல்ல வேண்டும், நாங்கள் என்ன விதமாக திருத்திக் கொள்ளலாம் என்றதை உங்கள் மூலமும் நாங்கள் படித்துக் கொள்ளலாம். ஜெர்மன் வாழ் சகோதர சகோதரர்களையும் சகோதரிகளையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வாருங்கள், வந்து ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்லது. சிறப்பாக இந்த நாவல் என்பதற்கு அப்பால் இதற்கு மூலம் பல விதமான கலைப்பணிகளை செய்து வந்திருக்கின்ற தியான் அவர்கள் கவிதை புத்தகங்கள், சிறுகதைகள், நாடக ஆசிரியர், நாடக பயிற்றுவிப்பாளர், ஆசிரியர் என்று சொல்லி பன்முகப்பட்ட ஆளுமையோடு இந்த சிரமத்தின் மத்தியில் அளவாக 2 வருடங்களுக்கு கிட்ட அல்லது 1.5 வருடங்களுக்கு கிட்டவாக இந்த பயணம் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த வெற்றியில் எல்லோரும் கலந்து கொண்டு அந்த வெற்றிக்கு நீங்களும் ஒரு சிறப்பான ஒரு அங்கமாக வெளியீட்டிலே கலந்து கொண்டு அவர்களுக்கான வாழ்த்துக்களை கூறுவதன் மூலமும் எமது கலைஞர்கள்
கலைஞர்களை வளர்ப்பதற்கும். துப்பறிய நாவலில் எமது கலைஞரோடு இணைந்து இந்திய கலைஞர்களும் சிலர் எழுதியிருக்கின்றார்கள். பன்முகப்பட்ட ஆளுமையான கலைஞர்கள் எழுதியிருக்கின்ற இந்த நாவல் என்பது மிக சிரமமான எழுத்து பயணமாக அமைந்திருக்கின்றது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒருவர் கொண்டே முடிக்கின்ற தொடரில் இருந்து அடுத்தவர் அந்த கதையை தொடர வேண்டும். அந்த அடுத்தவர் தொடர்கின்றதை மீண்டும் அடுத்தவர் தொடர வேண்டும். இப்படியே 25 பேரும் தொடர்ந்து, அதிலும் சிரமப்பட்டு எல்லோருமாக ஒன்று கூடி அந்த ஒன்று கூடலில் இருந்து அவர்களுடைய குழு அதை தீர்மானித்து அந்த கதையை நகர்வுகளை எழுத்து பதிப்புக்கு செல்ல போகின்ற பதிவின் மொழிபெயர்ப்புகளையும் சரி, தமிழ் எழுத்துக்களையும் சரி சிறப்பாக பார்த்து அந்த தமிழ் எழுத்துக்களை சரிப்படுத்தி ஒரு புத்தகத்தை கொண்டு அச்சடித்து வந்தது லேசப்பட்ட விடயமல்ல. அது எழுத்துத்துறையில் இருக்கின்ற அனைவரும் இதை பற்றிய புரிந்துணர்வோடு இருப்பவர்களாக இருப்பீர்கள். அதுபோன்று இப்படியான மிக ஆளுமையான பல பணிகளை, சிரமப்பட்ட பணிகளை செய்து ஒரு கலையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே பன்துறமை ஆளுமையோடு இந்த நாவல் வெளிவருகின்றது. இந்த நாவலுக்கு நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று இந்த உரையை கேட்டுக்கொண்டு தியானவர்களுக்கும் மகிழ்வான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதில் கலந்து கொண்ட ரவீன் சிவஞான சம்பந்தர் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு முறை கலைஞர்கள் சங்கமத்தோடு சிறப்பாக உங்களுடைய முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்வோம். நன்றி ரவி. நன்றி நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். இதுவரை நீங்கள் பார்த்தது கலைஞர்கள் சங்கமம் சிறப்பு பார்வை. இந்த கலைஞர்கள் சங்கமம் சிறப்பு பார்வை ஜெர்மனியிலே வெளியிடப்பட இருக்கின்ற துப்பறியும் நாவல் பற்றியும் 6 மொழிகளில் வரப்படுகின்ற துகள் வழங்குகின்ற தியானவர்கள் மிக சிரமத்தோடு பல கலைஞர்களை இணைத்து 25 கலைஞர்கள் இணைந்து அதோடு பல மொழிபெயர்ப்பாளர்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட கதைக்கு எல்லோரும் இணைந்து நாங்கள் இடத்துக்கு சென்று அந்த புத்தக வெளியீட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய கலைஞர்கள் சங்கம் சிறப்பு பார்வையை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.